Welcome all of you. PGTRB Max Unit 6 Functional Analysis லேந்து Part 4 வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். Part 3 வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், பேசிகிட்டே இருக்காதீங்க மேம், எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு படிக்கணுன்றீங்களா? வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 4 வீடியோவில் என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், finite dimensional normed linear space, open mapping theorem, closed graph theorem, uniform boundedness theorem, conjugate space, Hilbert space, inner product space, conjugate of an operator, இது எல்லாத்தோட definitions, properties, examples and theorems, இதை பேஸ் பண்ண குட்டி theorems இதெல்லாமே இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு continuous linear transformation definition என்னன்னா, let n and n dash be normed linear space with the same scalars, t be linear transformation n into n dash, then t is continuous if and only if n tends to x in n, which implies t of x n tends to t of x in n dash. அதாவது n dash அப்படின்ற 2 நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இருக்குது சேம் ஸ்கேலார்ஸோட. t அப்படின்றது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். t கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது t கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது தான் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷன். கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பவுண்டட் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் k வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெஃபினிஷன் பாருங்கள், பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோட டெஃபினிஷன், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t n into n dash is said to be bounded linear transformation. எப்போ? if there exists a positive constant k such that norm t of x which is less than or equal to k norm x for all x belongs to n. That is norm t of x which is less than or equal to k norm x அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி k அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எண்ணில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நார்ம் எடுத்து எக்ஸிஸ்டான அந்த கான்ஸ்டண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் இந்த எலமெண்ட்டோட இமேஜ்க்கு நார்ம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சில தியரம்ஸ் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். நார்மலாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரையிலும் தியரம்ஸ் எல்லாமே எது தியரம் அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படி தான் வந்து கொஷின்ஸ் வருது. உள்ள டெரிவேஷன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை டெரிவேஷன்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னிங்கன்னா, நான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு வந்து வால்டர் ருடின், லிமாயி, சோமசுந்தரம் இந்த 3 ஆத்தர் புக்கும் சொல்லியிருந்தேன். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இதுக்கான இந்த தியரம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் தியரம் பொறுத்தவரையிலும் கன்க்ளூஷன் என்ன, கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதுமானது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா, t அப்படின்ற ஒரு மேப் இருக்குது, n into n dash is bounded if and only if t is continuous. அப்படின்னா என்னென்னா, t கண்டினியூஸாக இருந்தால் பவுண்டடாக இருக்கும், பவுண்டடாக இருந்தால் கண்டினியூஸ். ஸோ பவுண்டட் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பவுண்டடாக இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, second theorem, let t n into n dash be a linear transformation, then t is bounded if and only if t maps bounded sets in n into bounded sets in n dash. t அப்படின்ற இந்த மேப்பிங்கில் டொமைன் பவுண்டட் செட்ஸ் இன் என்னாகவும் கோடொமைன் பவுண்டட் செட்ஸ் இன் n டேஷாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த t வந்து பவுண்டடாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரமோட மீனிங். ரெண்டு தியரம்லையும் if and only if கண்டிஷன் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரமும் ரொம்ப முக்கியமான தியரம். let t be a linear transformation of n into n dash, then the following are equivalence. ஈக்குவலன்ஸ்னால் என்ன அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் implies 2, 2 implies 3 and 3 implies 4, 4 implies 1 அப்படின்றது தான் இந்த ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா t is continuousனு கொடுத்துருக்காங்க. ஸோ t கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா which implies t is continuous at the origin such that xn tends to 0, இதோட image t of xn also tends to 0ன்னு கிடைக்கும். ஓகே, செகண்ட் வந்து t is continuous at the origin such that xn tends to 0 which implies t of xn tends to 0 அப்படின்னா அந்த இடத்துல which implies there exists a real number k greater than or equal to 0 such that norm t of x less than or equal to k norm x for all x belongs to n. இது வந்து bounded linear transformation ஓட condition.
இந்த t கண்டினியூஸாக இருந்து இந்த xn tends to 0 which implies t of xn tends to 0ங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல k அப்படின்ற ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா t is bounded அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு t is bounded அப்படிங்கும்போது if s அப்படின்ற ஒரு closed unit sphere in nல இருந்துச்சுன்னா இந்த s ஓட இமேஜ் t of s is a bounded set in n dash அப்படின்னு இருக்கும். இந்த closed unit sphere அப்படின்றது வந்து part 1 functional analysis வீடியோவில் பார்த்தோம். இதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா s அப்படின்ற இந்த ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் சச் தட் நார்ம் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுதான் க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இமேஜ் டி ஆஃப் எஸ் அப்படின்றது என் டேஷில் பவுண்டட் செட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோர்த்து கண்டிஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா டி இஸ் கண்டினியூஸ் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடும். which implies t is continuous அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் ஆர் ஈக்குவலன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் தியரம் பார்த்தீங்கன்னா b of n, n dash is a normed linear space with a norm defined by அப்படின்னு சொல்லி ஒரு norm கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி b of n, n dash அப்படின்றது என்ன அப்படின்னா b of n, n dash n அப்படின்றது set of all continuous linear transformation of a normed linear space n into a normed linear space n dash. இதுதான் அதோட b of n, n dash அப்படின்றது set of all continuous linear transformation of a normed linear space n into a normed linear space n dash தான் b of n, n dash அப்படின்னு denote பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரம் இருக்குது. இந்த b of n, n dash is a normed linear space with a norm defined by norm t is equal to supremum of norm tx such that norm x less than or equal to 1. இது ஒரு தியரம். ஓகே, இந்த நாமை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். t is equal to supremum of இந்த பக்கம் உள்ள norm x டினாமினேட்டரில் கொண்டு வந்துற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். norm tx divided by norm x such that x not equal to 0. 0வா இருக்காது x. இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம் norm. ஓகே, ஸோ ஒரு set of all continuous linear transformation n into n dash is a normed linear space with a norm defined by. ரொம்ப முக்கியமானது இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி Banach ஸ்பேஸில் இதோட norm வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? Further, if n dash is a Banach space, then b of n, n dash is also a Banach space with the same norm. செகண்டாக உள்ளது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டாக என்ன இருக்கோ n dash கோடொமைன் என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாமில் வந்து இதுக்கு n டேஷ்க்கு பதிலாக வேறு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கோடொமைனில் என்ன இருக்கோ அது Banach ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனும் Banach ஸ்பேஸாக இருக்கும், இதே சேம் நாமோட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. First result, if t dash belongs to b of n, then norm t dash which is less than or equal to norm t dash அப்படின்றது. இங்கே b of n அப்படின்றது என்னென்னா set of all continuous linear transformation n into itself. டொமைன் கோடொமைன் ரெண்டுமே சேம் அப்படின்றது தான் இதோட மீனிங். அதே போலவே ஃபார் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் norm i ஓட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். தேர்ட் வந்துட்டு let n and n dash be normed linear space. An isometric isomorphism map t n into n dash is a one-to-one linear transformation t of n into n dash such that norm t of x equal to norm x for all x belongs to n. Isometric isomorphism அப்படின்றது என்னென்னா சர்ஜெக்டிவ் லீனியர் மேப்பை தான் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டொமைனும் கோடொமைனும் ஆன் டு மேப்பிங்கில் இருக்கும். டொமைன் இமேஜுக்கு ஈக்குவலாக, கோடொமைன் வந்து இமேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஜெக்டிவ் லீனியர் மேப்புக்கு பேர் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம். அதே போலவே இமேஜோட நாம் வந்து இமேஜோட நாம் அந்த எலமெண்ட்டோட நாம் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 1-to-1 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் n is said to be isometrically isomorphic to n dash if there exists an isometric isomorphism
of n onto n dash. இந்த மேப்பிங்க்கு பேர் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம். n ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு n dash. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். First வந்து a normed linear space is finite dimensional if and only if its closed unit sphere is compact. A normed linear space is finite dimensional if and only its conjugate is finite dimensional. Normed linear space is finite dimensional if and only if every linear functional is continuous. So சாதாரண ஒரு normed linear space வந்து finite dimensional normed linear space இருக்கும். எப்போ அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ்டு யூனிட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்டாக இருக்கணும், இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கணும், எவ்ரி லீனியர் ஃபங்க்ஷனல் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கணும். இங்கே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது அப்படின்றனால இந்த 3 பாயிண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். இல்லை ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா? ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் சில தியரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரம், எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட். அதே போலவே எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் லோக்கலி காம்பேக்ட் அண்ட் கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படின்னா எவ்ரி லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதுவும் ட்ரூ தான். அதே போலவே எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல் எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட். மாற்றி சேம் தான், அப்படியே மாற்றி ரொட்டேட்டாக வருது. எவ்ரி கம்ப்ளீட் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கம்ப்ளீட்டாக இருந்தால் அது க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எவ்ரி க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் அ ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். பவுண்டடாகவும் க்ளோஸ்டாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸோட சப்செட் வந்து காம்பேக்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? சிலபஸில் 3 இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் மேப்பிங் தியரம், க்ளோஸ்டு கிராஃப் தியரம், யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தியரம். ஃபஸ்ட்டு ஓப்பன் மேப்பிங் தியரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் மேப்னா என்னன்னு பாருங்கள். ஓப்பன் மேப் அப்படின்றது a continuous linear transformation T of a normed linear space n into a normed linear space n dash is said to be open if for every open set G in n T of G is open in n dash அப்படிங்கிறாங்க. nன்ற நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் உள்ள ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் n டேஷில் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமைன் G, கோடொமைன் T of G அதோட இமேஜஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஓப்பன் மேப்பிங்கில் இருக்கும். அதான் அதோட மீனிங். இப்போ ஓப்பன் மேப்பிங் தியரம்னா என்னென்னு பார்த்தா B dash அப்படின்ற 2 Banach ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் இஃப் T is a continuous linear transformation of B onto B dash then T is an open mapping அப்படிங்கிறாங்க. T அப்படின்ற இந்த ஓப்பன் மேப்பிங் வந்து B onto B dash கண்டினியூஸாக இருக்கும், ontoவாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பிங் வந்து ஓப்பன் மேப்பிங். இதை சொல்கிறது தான் ஓப்பன் மேப்பிங் தியரம். அடுத்து 2 முக்கியமான தியரம்ஸ் இருக்குது. 1-to-1 continuous linear transformation T of one Banach space B onto another Banach space B dash is a homeomorphism. ஒரு மேப்பிங் இருக்குது, 2 Banach space B டேஷ்க்கு மேப்பிங் ஆகுது அப்படின்னா இந்த மேப்பிங் கண்டினியூஸாக இருக்கும். அதே போலவே பைஜெக்டிவ் ஹோமியோமார்பிசமோட மீனிங் வந்து இந்த மேப்பிங் வந்து 1-to-1ஆகவும் இருக்கும், on-to-ஆகவும் இருக்கும். 2 கண்டிஷனும் இருந்தால் அதுக்கு பேர் பைஜெக்டிவ் அப்படின்னு பேர். ஸோ இந்த 2 கண்டிஷனோட இது இருக்கும் அப்படின்றது தான் homeomorphism. Theorem 2, if 1-to-1 linear transformation T of a Banach space B onto itself, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், onto itself is continuous, then its inverse T inverse also continuous. நார்மலாக ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் B onto B dash அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கும். பட் அதோட இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. The inverse of continuous map need not be continuous, but onto itself then the inverse of continuous map is continuous. சரியா? onto itselfங்கிற வேர்டு வந்தால் அதோட இன்வர்ஸும் கண்டினியூஸாக தான் இருக்கும். சரி, அதுதான் இந்த செகண்ட் தியரம் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ்டு கிராஃப் தியரம். க்ளோஸ்டு கிராஃப் தியரம் என்ன சொல்லுதுன்னா, if B and B dash are Banach spaces and if T is a linear transformation of B into B dash then
டீன்ற இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கிராஃப் ஜிடி அப்படின்றது க்ளோஸ்டாக இருக்கும். அதோட கிராஃப் க்ளோஸ்டாக இருந்தால் இந்த டி கண்டினியூஸாக இருக்கும். அவ்வளோதான் க்ளோஸ்டு கிராஃப் தியரம்னா இவ்வளோ தான். ஜிடி அப்படின்றது வந்து கிராஃப் ஆஃப் டி அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ்டிஎக்ஸ் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் கிராஃப்னாலே எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இருக்கு இல்லையா. ஸோ கிராஃப் ஆஃப் டி அப்படிங்கும்போது எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ், அதோட இமேஜ் வந்து டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த வேர்டு கண்டினியூஸ் க்ளோஸ்டு அப்படிங்கிற இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி கண்டினியூஸாக இருந்தால் கிராஃப் ஆஃப் டி க்ளோஸ்டாக இருக்கும், கிராஃப் ஆஃப் டி க்ளோஸ்டாக இருந்தால் டி கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த க்ளோஸ்டு கிராஃப் தியரமோட மீனிங். ஓகே, இதை பேஸ் பண்ண ஒரு தியரம் பார்த்தீங்கன்னா இந்த தியரம் பிஜிடிஆர்பியில் 2001 வந்த தியரம். லெட் n and n dash be normed linear space, then n cross n dash is a normed linear space with a norm is defined by norm xy is equal to norm x plus norm y. n normed linear space-ஆக இருந்துச்சு அப்படின்னா n dash-ம் normed linear space. அதே போலவே n cross n dash அப்படின்ற இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்சோ normed linear space. இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நாம் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. நாம் xy இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே சப்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்கலாம், அல்லது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை டிவிஷன் கொடுத்துருக்கலாம். இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மாற்றி கொடுத்தாலுமே நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி ஆன்சர் எழுத தெரியணும். ஓகே, ஷார்ட்டாக இந்த தியரம் எப்படி சொல்லலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ எ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வித் நாம். இது சரியா, யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தியரம். நெக்ஸ்ட்டு இந்த தியரம்க்கு இன்னொரு பேர் இருக்குது, பேனக் ஸ்டீன்ஹாஸ் தியரம். பேனக் ஸ்டீன்ஹாஸ் தியரம் அப்படின்னாலும் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தியரமோட இன்னொரு நேம். லெட் பி பேனக் ஸ்பேஸ், n வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஃப் set Ti is a non-empty set of continuous linear transformation B into n such that set Ti of x is a bounded subset of n for each vector x in B, then set norm Ti is a bounded set, which means that set Ti is bounded as a subset of B of B of n. சுத்தமாக புரியல மேம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, அதாவது பின்னு ஒரு பேனக் ஸ்பேஸ் இருக்குது, என்னன்றது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்குது. பி ஆஃப் பி கமா என் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பி இன்டூ என் அப்படின்றது தான் பி ஆஃப் பி கமா என் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி ஆஃப் பி கமா எனில் ஒரு டிஐ அப்படின்ற செட்டை நான் எம்டி சப்செட் எடுக்கிறாங்க. அதே போலவே Ti of x அப்படின்றது பவுண்டட் சப்செட்டாக இருக்குது, அதோட இமேஜ் வந்து அப்படி இருக்கும்போது Ti பவுண்டடாக இருந்துச்சுன்னா நாம் Tiயும் ஆல்சோ பவுண்டட். அதுதான் இதோட மீனிங். ஷார்ட்டாக இந்த ஒரு முறை இதை 2 times நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு காஞ்சிகேட் ஸ்பேஸ். காஞ்சிகேட் ஸ்பேஸ் n ஸ்டார் அப்படிங்கிறது தான் காஞ்சிகேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி டுவல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். B of n, R or B of n, C is denoted by n ஸ்டார். டுவல் ஸ்பேஸ் அப்படின்றது தான் n ஸ்டார்னு சொல்லுவோம். காஞ்சிகேட் ஸ்பேஸ் ஆர் டுவல் ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம். சரி, the elements of n star are called continuous linear functionals. n ஸ்டாரில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி வெறும் ஃபங்க்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் ஒரு குட்டி தியரம் பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த காஞ்சிகேட் ஸ்பேஸ் ஆஃப் எல்பி இஸ் எல்கியூ. எல்பி அப்படின்றதோட காஞ்சிகேட் ஸ்பேஸ் வந்து எல்கியூ அப்படின்னு சொல்லுவோம். வேறு 1/p + 1/q is equal to 1. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இது நம்ம பார்த்தோம். இதுக்கு பேர் பேர் ஆஃப் காஞ்சிகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். பேர் ஆஃப் காஞ்சிகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். பியும் கியூவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேர் ஆஃப் காஞ்சிகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் பி லைஸ் பிட்வீன் 1 and infinity. தட் இஸ் எல்பி ஸ்பேஸோட காஞ்சிகேட் ஸ்பேஸை இந்த சிம்பிளில் போடுவோம். ஸோ எல்பி ஸ்பேஸோட காஞ்சிகேட் ஸ்பேஸ் வந்து எல்கியூ அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். காஞ்சிகேட் ஸ்பேஸ் ஆர் டுவெல் ஸ்பேஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா LPN ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு LQN. சரி, LPனா என்னென்னு பார்த்தோம், செட் ஆஃப் ஆல் சீக்வென்சஸ். செட் ஆஃப் ஆல் சீக்வென்சஸ் தான் LP ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்.
n அப்படின்னா the set of all sequences up to n ன்ற அர்த்தம். அதோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் LQN அப்படின்னு இருக்கும். அதே போலவே L1n ஓட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L infinity n. L infinityனா set of all bounded sequencesன்னு பார்த்தோம். ஸோ L1 அப்படின்றது வந்து the space of absolutely summable sequences அப்படின்னு அர்த்தம். சரியா? the space of absolutely summable sequence தான் L1 space அப்படின்னு சொல்லுவோம். அதோட L1 up to n L1 n ஓட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L infinity n கிடைக்கும். ஸோ L infinity என்னோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L1 n கிடைக்கும். சேஞ்ச் ஆகிற மாதிரி கிடைக்கும். அதே போலவே இந்த கேபிட்டல் ஸ்மால் எல் பதிலாக கேபிட்டல் எல்பி ஸ்பேஸ் அப்படின்னா கிளாசிக்கல் ஸ்பேஸ் ஆர் செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் வந்து LQ கேபிட்டல் LQ அப்படின்னு இருக்குது. ஸோ L1ஓட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L infinity, L1 என்னோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L infinity n மாற்றி மாற்றி பார்த்துக்கோங்க. பட் L infinity-யோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் நாட் ஈக்குவல் டு L1. இங்கே பார்த்தோம் இல்லையா, L1ஓட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L infinity பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. இது முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நாட் ஈக்குவல் டுன்னு வரும். சரியா? இப்போது C நாட் அப்படின்றது செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னு பார்த்தோம். அதோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் L1. அதே போலவே செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸோட காஞ்சுகேட் ஸ்பேஸும் L1 தான். ரெண்டு இந்த C நாட் அண்ட் C ரெண்டுமே பேனக் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் எல்லாமே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பேனக் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டு பேனக் ஸ்பேஸுக்குமே சேம் காஞ்சுகேட் ஸ்பேஸ் தான் இருக்குது. சரியா? இங்கே C நாட்ன்றது xn டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் கன்வர்ஜஸ் டு 0. Cன்றது செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் கன்வர்ஜஸ் டு எனி லிமிட் L as n tends to infinity. சரியா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு சேம் பேனக் ஸ்பேஸ்க்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பேனக் ஸ்பேஸ்க்கு சேம் காஞ்சுகேட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, n டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா என்ன மீனிங்னா n ஸ்டாருங்கிறது வந்து காஞ்சுகேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம், ஆர் டுவெல் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம். n டபுள் ஸ்டார் அப்படின்றது செகண்ட் காஞ்சுகேட் ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இந்த செகண்ட் காஞ்சுகேட் ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒரு குட்டி ரிசல்ட். த காஞ்சுகேட் ஸ்பேஸ் n ஸ்டார் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் n இட் செல்ஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். காஞ்சுகேட் ஸ்பேஸும் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஹில்பர்ட் ஸ்பேசஸ். ஹில்பர்ட் ஸ்பேசஸோட டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். L வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் F. An inner product on L is a function L cross L tends to F which satisfies the following conditions. ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கம்ப்ளீட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை தான் ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுதான் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x is equal to இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y bar for all x, y belongs to L. இதுக்கு பேர் காஞ்சுகேட் சிமெட்ரிக் அப்படின்னு பேர். y, xன்றது x, yயோட காஞ்சுகேட் ஸ்பேஸ் இல்லையா, பார் வருது. ஸோ இதுக்கு பேர் காஞ்சுகேட் சிமெட்ரிக் அப்படின்னு பேர். இந்த கண்டிஷனுக்கு பேர் காஞ்சுகேட் சிமெட்ரிக் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x is greater than or equal to 0 அப்படின்னு இருக்கணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x is equal to 0 if and only if x equal to 0. x 0 வந்துச்சுன்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x itself வந்து 0வாக இருக்கும். for all x belongs to L இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா x plus பீட்டா y, z is equal to ஆல்ஃபா of x, z plus beta of y, z அப்படின்னு கிடைக்கும். for all x, y belongs to L and alpha, beta belongs to F. இந்த ABC இருக்கு இல்லையா, இந்த ABCயை பொறுத்தவரையிலும் A வந்து என்ன சொல்லுவோம், நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னர் ப்ராடக்ட் சேஸ் த இன்னர் ப்ராடக்ட் இஸ் காஞ்சுகேட் சிமெட்ரிக்னு சொல்லுவோம் Aவை. அதே போலவே
இந்த C இருக்குது பார்த்தீங்களா, இந்த C says inner product is linear in the first variable. இந்த மாதிரி ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்ன்னு போட்டோம்னா என்ன சொல்லுவோம் நார்மலாக நம்மனா லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்போம் அல்ஜிப்ராவில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்குல்ல எக்ஸ், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் சொல்லியா. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிளில் லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சியை பொறுத்தவரையிலும் சேஸ் இன்னர் ப்ராடக்ட் இஸ் லீனியர் இன் தி ஃபர்ஸ்ட் வேரியபிள். அப்போது ஏ அண்ட் சி சிமெட்ரிக் கான்ஜுகேட் சிமெட்ரிக்னு பார்த்தோம் இல்லையா ஏ. ஸோ ஏ அண்ட் சி இது ரெண்டையும் வச்சு என்ன சொல்லுவோம் அப்படின்னா z ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் செகண்ட் வேரியபிளில் இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ z ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் அப்படின்னா ஆல்ஃபான்ற கான்ஜுகேட்டாக எழுதுவோம். ஆல்ஃபா பார் z எக்ஸ் ப்ளஸ் பீட்டா பார் z ஒய் அப்படின்னு எழுதுவோம். ஸோ த இன்னர் ப்ராடக்ட் இஸ் கான்ஜுகேட் சிமெட்ரிக் இன் தி செகண்ட் வேரியபிள் பொறுத்தவரையிலும் அதோட கான்ஜுகேட் சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. இப்போ வாங்க ஹில்பர்ட் ஸ்பேஸோட டெஃபினிஷன். சிம்பிள், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் எ கம்ப்ளீட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் ஹில்பர்ட் ஸ்பேஸ். அவ்வளோதான் ஹில்பர்ட் ஸ்பேஸோட டெஃபினிஷன். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேசஸ். சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கு. காசி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, பேரலோகிராம் லா, போலரைசேஷன் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு சில ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டில் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து காசி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. இஃப் எக்ஸ் ஒய் ஆர் எனி டூ வெக்டர்ஸ் இன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் தென் மாட் inner product of x, y which is less than or equal to norm x norm y. ஓகே, அதே போலவே mod inner product of x y is equal to norm x norm y. இது எப்போ அப்படின்னா நல்லா பாருங்கள், less than or equal to வந்தால் ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. பட் அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகுது எப்போ அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்தால். ஓகே, எக்ஸும் ஒய்யும் லீனியர்லி டிபெண்ட்டாக, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு, இந்த இடத்துல மாற்றி கொடுக்க சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. லீனியர்லி டிபெண்ட்டாக எக்ஸ் ஒய் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ஈக்குவாலிட்டி வரும். சரியா. ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லீனியர்லி டிபெண்ட். ஓகே, ஸோ எக்ஸாமில் வந்து ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி கொடுத்துட்றாங்க, பட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ட்டு. நம்ம ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டினால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும்னு நினச்சிட்ருப்போம். பட் அந்த இடத்துல லீனியர்லி டிபெண்ட் வேர்டு கொடுத்துட்டாலே நம்ம என்ன நினச்சிக்கணும், இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி வருது அப்படின்றத பார்த்து கவனமாக அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு குட்டி டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் லெட் நார்ம் எக்ஸ் அப்படின்றத ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸை நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த ரிசல்ட் வந்து பின்னாடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேரலோகிராம் லா. xy two vectors in a Hilbert space, then norm x plus y square plus norm x minus y square is equal to 2 norm x square plus 2 norm y square. 2 காமனாக வெளியில் எடுத்தால் norm x square plus norm y square. இதை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். 2 வந்து இந்த பக்கம் half அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்மாக கொண்டு வரலாம். எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு டேர்மை மாற்றி சேஞ்ச் பண்ணி கேட்கலாம், அல்லது அங்கேருந்து இந்த பக்கம் டேர்ம் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி மாற்றி கேட்டாலும் பேரலோகிராம் லா அப்படின்றது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத தெரியணும். ஓகே, ஸோ இந்த பேரலோகிராம் லா இஸ் நாட் ட்ரூ இன் L1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. L1 ஸ்பேஸ்னால் என்ன சொன்னோம், ஸ்பேஸ் ஆஃப் அப்சல்யூட்லி சம்மபிள் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அப் டு n greater than 1. இந்த L1n ஸ்பேஸில் இந்த பேரலோகிராம் லா வந்து நாட் ட்ரூ. மற்ற எல்லா ஸ்பேஸ்லேயும் பேரலோகிராம் லா வந்து ட்ரூவாக இருக்கும். பட் இந்த L1n ஸ்பேஸில் வந்து பேரலோகிராம் லா இஸ் நாட் ட்ரூ. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா. இட் இஸ் நாட் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ், இட் இஸ் பேனக் ஸ்பேஸ். L1nன்றது பேனக் ஸ்பேஸ்ன்னு நமக்கு தெரியும். L1nன்றது ஹில்பர்ட் ஸ்பேஸ் கிடையாது. அதனால தான் இந்த பேரலோகிராம் லா வந்து அதில் நாட் ட்ரூவாக இருக்குது. சரியா. நெக்ஸ்ட் போலாரிசேஷன் ஐடென்டிட்டி. போலாரிசேஷன் ஐடென்டிட்டி அப்படின்னா ஹெச் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ், XY வந்து 2 vectors of H, then 4 inner product of XY is equal to norm x plus y square minus norm x minus y square plus I norm x plus iy square minus I norm x minus iy square.
4 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா norm x, y அப்படின்றது 1/4 ஆஃப் இந்த டேர்ம் ஹோல் டேர்ம்ஸ் வந்துடும். இதுவே இந்த பார்ட் வந்து இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட்டாக இருக்குது. ரியல் பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது மட்டும் ரியல் பார்ட் 4 இன்ட்டு ரியல் பார்ட் அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த டேர்ம் வந்து இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ ரியல் பார்ட் எடுக்கும்போது 4 இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ரியல் பார்ட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xy அப்படின்னு கிடச்சிரும் இந்த டேர்ம். அதே போலவே இங்கேருந்து ஒரு ஐ காமனாக வெளியில் இந்த 2 டேர்ம்லேருந்து ஒரு ஐ காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் பார்ட் இமேஜினரி பார்ட் ஆயிரும். ஸோ இந்த 2 டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஸ்கொயர் அப்படின்ற இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா 4 இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் தி இன்னர் ப்ராடக்ட் xy அப்படின்னு கிடச்சிரும். சரியா? நோட் in a real inner product space inner product of xy is equal to 1/4 of mod x plus y square minus mod x minus y square. ஓகே, இதுதான் சொல்கிறாங்க. ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, yன்றது என்னென்னா 1/4 ஆஃப் இந்த டேர்ம்ஸ். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேசஸ். என்னென்னலாம் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும், என்னென்னலாம் பேனக் ஸ்பேஸாக இருக்கும், அதோட நார்ம்ஸ் என்ன அப்படின்றத பேனக் ஸ்பேஸஸில் பார்த்த மாதிரி என்னென்னலாம் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும், என்னென்ன ஸ்பேசஸ் வந்து ஹில்பர்ட் ஸ்பேசஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேசஸ். நார்மலாக எல்பி இந்த மாதிரி கேபிட்டல் எல்பி செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ், செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், எல்பி என்னன்றது செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் அப் டு n, இது எல்லாமே பேனக் ஸ்பேஸாக இருக்கும். பட் நாட் ஹில்பர்ட் ஸ்பேஸ். இது ஹில்பர்ட் ஸ்பேஸ் கிடையாது. இந்த பியோட வேல்யூ 2 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. L2 த செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் 0,1 closed interval is a Hilbert space. L2 ஸ்பேஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும். இஃப் fg belongs to L2 அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் fg இஸ் ஈக்குவல் டு இந்த fg belongs to L2ஆக இருந்துச்சு இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் இல்லைன்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணப்படும்னா fg இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 f of t g of t யோட காஞ்சிகேட் dt அப்படின்னு கிடைக்கும். அதாவது பேனக் ஸ்பேஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு நார்ம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னர் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு L2 அப்படின்ற இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து இன்னர் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ ஸ்மால் L2 ஸ்பேஸ் இஸ் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இதோட இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணப்படும் அப்படின்னா சிக்மா n = 1 to infinity xn yn பார் அப்படின்னு டிஃபைன் பண்ணப்படும். L2 ஸ்பேஸ்க்கு அதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ L2n ஸ்பேஸ் இஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஹியர் த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 vectors xy is defined. L2n ஸ்பேஸ்க்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y is equal to sigma = 1 to n xi yi பார். இது அப் டு n அப்படின்றனால சிக்மா = 1 to n வரலும். இங்கே வந்து வெறும் L2 ஸ்பேஸ் அப்படின்றனால இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரியா? ஓகே, இப்போது ஹில்பர்ட் ஸ்பேஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே நாட் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ். 2 அதாவது p is equal to 2ன்னு வந்துச்சுன்னா அது ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கு வந்து டைமென்ஷன் 2 மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோவில் லாஸ்ட் கான்செப்ட் த காஞ்சிகேட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். டெஃபினிஷன்: let n normed linear space, t வந்து continuous linear transformation of n into itself, t star தான் conjugate of t அப்படின்னு சொல்லுவோம். tன்றது ஆப்ரேட்டர், t star தான் conjugate ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். tன்றது continuous linear transformation n into itself. அதே போலவே அந்த ஆப்ரேட்டர் வந்து continuous linear transformation n star into n star அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த t star வந்து conjugate ஆப்ரேட்டர். இது எப்படி டிஃபைன் பண்ணப்படும் அப்படின்னா f belongs to n star then t star of f of x is equal to f of t of x. இந்த மாதிரி தான் காஞ்சிகேட் ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே,
ஒரு தியரம் பார்க்கலாம். If T is an operator of a normal linear space n, then T star is a conjugate operator defined by the equation T star f of x is equal to f of T of x. முன்னாடியே பார்த்தோம். Is an operator on n star and the mapping T into T star is an isometric isomorphism of B of n onto B of n star. ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசமோட டெஃபினிஷன் பின்னாடி பார்க்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ஜெக்டிவ் லீனியர் மேப்பை தான் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். x into y is called isometric isomorphism between x and y if norm tx y is equal to norm x x for all x belongs to x. அதாவது இமேஜும் கோடொமைனும் சேமாக இருக்கும். ஆன் டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்ஜெக்டிவ் அப்படின்னு பேர். கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் டொமைனில் உள்ள அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட்டோடையாது மேப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, இப்போது இந்த தியரமில் continuous linear transformation of n into itself and continuous linear transformation of n star into n star இந்த ரெண்டும் ஐசோமெட்ரிக் இந்த மேப்பிங் வந்து ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசமாக இருக்குது. B of n வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு B of n star அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டீன்றது ஆப்ரேட்டர், டி ஸ்டார் அப்படின்றது கான்ஜுகேட் ஆப்ரேட்டர் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதை வச்சு T1 + T2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு T1 ஸ்டார் + T2 ஸ்டார் அண்ட் T1 T2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு T2 ஸ்டார் T1 ஸ்டார். மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா T2 ஃபஸ்ட்டு வரும், T1 நெக்ஸ்ட் வரும். T ஸ்டார் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு T இன்வர்ஸ் ஸ்டார் if T is non-singular. நான்-சிங்குலர்னால் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வெர்டிபிள் அப்படின்னு பேர். நான்-சிங்குலர் சிங்குலர் எல்லாமே அல்ஜிப்ராவில் இருக்கும் நீட்டாக. ஸோ அதை நம்ம அல்ஜிப்ரா பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ நாம் T ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு நாம் T அப்படின்னு இருக்கும். அதே போலவே ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு கான்ஜுகேட் பார்த்தோம்னா I ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு தான் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா T1 + பீட்டா T2 ஹோல் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா T1 ஸ்டார் + பீட்டா T2 ஸ்டார் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனாலிசிஸில் இன்னும் ஒரு சில கான்செப்ட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து நான் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.